வணக்கம் மகளே. ஹூ இஸ் த பொங்கல் லீடர், அதான் அந்த டாபிக். பராசக்தி, அதுக்கப்புறம் வாவாத்தியாரே சர்ப்ரைஸா, அதுக்கப்புறம் ரொம்ப சர்ப்ரைஸா ட்ரிபிள் தலைவரின் தம்பியின் தலைமை, 3 படம் நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பராசக்தி வந்து ஒரு ஆவரேஜ், ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் நிறையா சொல்ல வந்திருக்காங்க. அதில் ஒரு நல்ல கருத்தையும் சொல்லி அதை இது பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு அது சிவகார்த்திகேயன் புல்லிங் ஃபேக்டர், ஸோ கலெக்ஷன் வைஸும் அது கரெக்டாக அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. நம்பர் 2 வந்து வாவாத்தியாரே, ஒரு வித்தியாசமான முயற்சி. நானும் அவர்கள்ட்ட இருந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூஸ்லேயும் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான் படமும் இருந்துச்சு. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முழுசா நலன் வெளியே வந்த ஒரு படம். அது கிட்டத்தட்ட ஒரு அன்னியன் மாதிரியோ இல்லை ஒரு பேய் படம் மாதிரியோ சில பேருக்கு ஃபீல் பண்ண வச்சது. படத்துடைய ஃபுல்லாக கொஞ்சம் குறைச்சிருக்கு. பட் அது ஒரு டீசென்ட் வாட்சபிள் தான். நம்பர் 3 தலைவரின் தம்பி தலைமை. ரியல் பொங்கல் வின்னர்னு சொல்லணும்னா என்னுடைய கருத்தா அந்த படத்தை சொல்றேன். கலெக்ஷன் அதெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு படமா ஃபலிமி அந்த படம் எடுத்த டேரக்டர், மலையாள டேரக்டர், அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஃபலிமிக்கு எந்த அளவு நல்லா இருக்குமோ அந்த அளவு ஜீவாவுக்கு ஒரு பெரிய கம்பேக். ஒரு அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்த அந்த அந்த லைக் ஆஃப் அந்த ஒரு கியூட்டா அந்த ஜீவாவுக்கே உரிய அந்த ஃபன் மூட அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு படமா இந்த படம் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒரு ராசிபி, அது மட்டும் அது நல்லா இருந்தது. பட் இன்னும் அதையுமே கொஞ்சம் ஃபன் ஃபேக்டராக கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்றதான். ஸோ ஓவராலாக என்னுடைய கருத்துப்படி இந்த பொங்கல் மெமரிஸ் டிடிடி தலைவரின் தம்பியின் தலைமையில் அப்படின்றது தான். தேங்க்யூ.